Now you are watching New Eden TV. எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்கள் அனைவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்றைக்கான தின வசனம் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 17ஆம் இறை வசனம். தயவுள்ள மனுஷன் தன் ஆத்மாவுக்கு நன்மை செய்து கொள்கிறான், கடுரனோ தன் உடலை அலைக்கழிக்கிறான். கர்த்தருக்கு மகிமை உண்டதாக. இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு அநேக மக்கள் மன அழுத்தத்திலே அநேக பேர் இருக்கையில் அவர்களுக்கு ஏன் அப்படி ஒரு மன அழுத்தம் தன் வாழ்க்கையிலே செயல்படுகிறது என்பதற்கான விளக்கத்தை ஆண்டவர் இன்னைக்கு தெளிவுபடுத்துகிறார். தயவுள்ள மனுஷன் தன் ஆத்மாவை நன்மை செய்து கொள்கிறான். தன்னைத்தானே நேசிக்கவும் நமக்கு தெரிய வேண்டும், மற்றவர்களை நேசிக்க வேண்டும். அதே போல் நம்மையும் நாம் நேசிக்க வேண்டும். நம்மை நாமே நேசிக்காமல் மற்றவர்களையும் கடவுளையும் எப்படி நேசிக்க முடியும்? இன்றைக்கு அநேக பேர் மன அழுத்தத்திலே அவதிப்படுவதற்கான காரணம் அவர்கள்தான். செய்யக்கூடாத செயலை செய்துவிட்டு பின்பு அது மன அழுத்தத்துக்கு விளைவிக்கிறது. எனக்கு பிரியமானவர்களே, என்னோடய வாழ்க்கையில் கூட 15 வருட காலம் மிகவும் ஒரு ஆண்டவரோடு இடைப்பட்டு ஆண்டவரோடு வாழ்ந்த ஒரு காலம். அந்த காலத்திலே நான் மிகவும் அவதிப்பட்டு இருக்கிறேன், நொறுக்கப்பட்டு இருக்கிறேன். அநேக பேர் அவமானப்பட்டு இருக்கிறார். அதையெல்லாம் நான் தாங்கி கொண்டு ஆண்டவர் தான் எனக்கு, அவரே எனக்கு தஞ்சம் என்று நான் வாழ்ந்து வருகிறேன். அதனாலே உலகப்போக்கிலே நான் முதலே வாழும் பொழுது எனக்கு மிகவும் மன அழுத்தம் ஏற்பட்டது. ஆனால் இப்போதோ ஆண்டவருடைய ஊழியத்தை, அவர் என்னை அழைத்த அந்த அழைப்பானது மிகவும் ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை ஆண்டவர் எனக்கு அருளி இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, நம்மை நாமே நேசிக்க வேண்டும். நம்மளுடைய ஆன்மாவை காத்துக்கொள்வது மிகவும் அவசியம் என்று ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். தன் உடலை அலைக்கழிக்கிறான். ஆண்டவருக்கு சித்தமில்லாத காரியங்களை செய்யும்போது நம் ஆன்மா மிகவும் அவதிக்கு உள்ளாகிறது. அதை தான் ஆண்டவர் மாற்ற வேண்டும் என்று சொல்லுகிறார். எனக்கு பிரியமானவர்களே, நம் ஆன்மாவிலே ஒரு இளைப்பாறுதல் வேண்டும். அந்த இளைப்பாறுதலுக்காக நாம் ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம் எங்கள் அன்பின் நேசரே. அப்பா, நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நீங்கள் சொன்னப்பட்டது போல தயவுள்ள மனுஷன் தன் ஆத்மாவை நன்மை செய்து கொள்கிறான் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய வாழ்க்கையிலே உலக போக்கான செயல்கள் எதை செய்தாலும் அது எங்களுக்கு திருப்தி ஆகாது. நம் ஆன்மாவுக்கு அது இளைப்பாறுதல் கிடைக்காது என்று நீர் சொல்லுகிறீர் ஆண்டவர். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா, எங்கள் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் கூட அவங்கள ஒரு ஆன்மாவிலே ஒரு இளைப்பாறுதல் உம்முடைய வல்லமையும் சக்தியும் தான் என்று அவர்கள் புரிந்து கொள்ள தேவ கிருபை செய்யும் ஆண்டவர். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, துதிக்கிறோம். இயேசு மூலமாக ஜெபிக்கின்றோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். Now you are watching New Eden TV.